பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 7ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா சாப்டர் 61 verse 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 61வது அதிகாரத்தை தமிழ் பைபிளில் ரெண்டத்தனையான பலன் அப்படின்னு அவங்க ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷில் நாங்கள் வாசித்தப்போ அது எப்படி இருக்குன்னா ரட்சிப்பினுடைய சந்தோஷம் என்று சொல்லி இந்த 61ஆம் அதிகாரத்துக்கு ஒரு பேர் சூட்டப்படுகிறது. இந்த அதிகாரம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற சந்தோஷம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். 2 மடங்கு பலன், டபுள் ஹானர் அப்படின்னு இங்கிலீஷில் வாசித்தோம். நம்மளுடைய வெட்கத்துக்கு பதிலாக என்ன வரப்போகுது? டபுள் ஹானர் வரப்போகுது. ஆமேன். பலன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அது எதை குறிக்குதுன்னா டபுள் ஹானர். அப்போது எப்போ நமக்கு வெட்கம் உண்டாகும்? யோசித்து பாருங்கள். எப்போ நம்மளை ஒருத்தர் வெட்கப்படுத்துறது இல்லை வெட்கம் உண்டாகும்? நம்மளுக்கு இருக்கிற மானம் மரியாதை அதெல்லாம் போகும்போது வெட்கம் வருது. அப்படி தானே? என்னுடைய மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் அந்த வெட்கத்தினுடைய அதுதான் அந்த வெட்கம்ன்றது என்னதுன்னா மரியாதை போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வெட்கம் உண்டா இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நான் உன்னை எப்படி மாற்ற போகிறேன் தெரியுமா? உனக்கு 2 மரியாதை, டபுள் ஹானர், கணத்தை நான் கொடுக்க போகிறேன். 2 விதமான கணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள், எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சே, இப்படி ஒரு அவமானம் என்னுடைய குடும்பத்தில் வந்துருச்சே, இனிமேல் நான் எப்படி தலை தூக்குவேன், எப்படி நான் முகத்தில் முழிப்பேன், மற்றவங்களுடைய முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தில் போய் என்னுடைய குடும்பம் மாட்டிக்கொண்டதே என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலையோடு கலங்கி நிற்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வெட்கத்திற்கு பதிலாக டபுள் ஹானர் ஆண்டவர் கொடுப்பாராம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மரியாதையோடு எவ்வளோ நல்ல தேவன் இல்லை? டபுள் ஹானர்னு சொல்லும் போது நான் யோசித்தேன், மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். ஆமேன். மனிதர்கள் ஒருவேளை இந்த பிசாசு பாருங்கள், நிறைய நேரத்தில் பாவத்தை செய்ய வைத்து தூண்டி, பாவத்தை செய்கிறதுக்கு முன்னால் பாவம் எப்படி இருக்குது, அப்படியே ரொம்ப டெம்ப்ட் பண்ணுது, அப்படியே ரொம்ப நல்லது மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் பிசாசு அந்த பாவத்துக்குள்ளே போன ஜனங்களை அப்படியே என்ன செய்து விடுகிறான்? வெட்கத்தில் கொண்டு போய் விட்டு அவன் போய் விடுகிறான். அதுதான் அவனுடைய இன்ஃப்ளூவன்ஸ். அதனால தான் சத்துருவுடைய ட்ராப்பில் நம்ம ஒரு நாள் விழுந்துடக்கூடாது. இன்றைக்கி பாவத்தை செய்கிறவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு மறைமுகமாக செய்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப 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 இனிமையாக தெரியுது. ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் நினைக்கிறேன், அதில் அதாவது திருட்டு தண்ணீர் தித்திக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமாக பண்ணுறது தித்திக்குமா? திருட்டுத்தனமாக ஒரு காரியத்தை வாட்ச் பண்ணுறது இல்லை ஏதோ ஒன்று, அதுனா என்ன? பாவம். அந்த பாவம் அது அப்படியே இன்பமாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்குமா, அந்த டைம் ரொம்ப இன்பமாக இருக்குது. ஆனால் அது எங்கே போகிற வழி? அது மரணத்தில் கொண்டு போய் விடுகிற வழி. முதல்ல மறைந்து எல்லாத்தையும் செய்து சரி யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியல, அதனால் அடுத்த தடவை செய்கிறது, அது இன்னொரு முறை அப்படியே என்ன ஆயிடுது? அது ஒரு பழக்கமாக மாறிடுது. அது எப்போவுமே மறைமுகமாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா பிசாசு என்ன செய்கிறவன், அவன் நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளி கடைசியில் நம்மளை வெட்கத்தில் கொண்டு போய் விட்டுருவான். அப்புறமா எல்லாத்தையும் தெரிய வந்த உடனே அது நமக்கு அவமானம், குடும்பத்தாருக்கு அவமானம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவமானம், நம்மை சார்ந்த எல்லாருக்கும் அவமானம். அப்படி தானே பிரியமானவர்கள்? இன்றைக்கி அப்படி தானே உலகம் இருக்குது. ஒரு தப்பு செய்கிறாங்க, கடைசியில் அவங்க ஜெயிலுக்கு போகும்போது யார் அதில் கஷ்டப்படுறா? இல்லை அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது யார் கஷ்டப்படுறா?
அவங்க கூட இருக்கிற மனைவி, புருஷன், பிள்ளைங்க, அம்மா, அப்பா எல்லாரும் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. எல்லார் முகத்திலையும் அந்த வெட்கம் வந்து விடுகிறது. அதைத்தான் பிசாசு செய்கிறான். பிசாசு என்ன செய்வான்? நம்மளுக்கு என்ன, நம்மளை வெட்கப்படுத்தணும், அதுதான் அவனுடைய எய்ம். ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தணும்னு கர்த்தர் நினைக்கல. வெட்கத்தில் இருக்கிற நம்மளை வெட்கத்திலேருந்து மீட்டெடுக்கும்படி வந்தவர் அவர். அல்லேலூயா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது அவருக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் வஸ்திரத்தை கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரம், இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாங்களாம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்மளை அலங்கரிக்கிற தேவன், நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறவர் கர்த்தர். ஆனால் நம்மளை நிர்வாணிகளாய் மாற்றுகிறவன் பிசாசு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆண்டவர் பாருங்கள் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவனுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். பலன் வரும் பிரியமானவர்களே, நாட்கள் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் அவர்கள் சந்தோஷப்படுகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு லட்சை, இன்னைக்கு ஒரே அவமானத்தை அனுபவிக்கிறீர்களா? அந்த சூழ்நிலை மாறும். இப்படி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, இப்படி கடன்காரர்கள் என்னுடைய வாசலுக்கு முன்னாலனே இப்படி பண்ணுறாங்களே, நான் இவ்வளோ ரெஸ்பெக்டபுளாக இருந்த ஃபேமிலி, இன்றைக்கி நாங்கள் இப்படி ஆயிட்டோமே அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான சுதந்திரம் கர்த்தர் கொடுப்பார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இது சாதாரண மகிழ்ச்சி இல்லை. ரட்சிப்பினால் வர்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? அது எவர்லாஸ்டிங் ஜாய். அது நித்திய காலமாக நம்ம கூட இருக்கிற மகிழ்ச்சி. அதுக்கு நம்முடைய தலையின் மேலே கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்போ சாத்தியமாகும்? நான் இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட பாவமோ, எப்படிப்பட்ட அவமானமோ, எப்படிப்பட்ட லட்சையோ, எப்படிப்பட்ட வேதனையோ கர்த்தர் அதை மாற்றி போடுகிறார். ஆமேன். ஏன்னா இயேசு நம்ம இருதயத்தில் வந்துட்டாருன்னா பிசாசுக்கு அங்கே இடமே கிடையாது. வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருளுக்கு அங்கே இடமே இல்லை. பிரியமானவர்களே, அந்த அருமையான அந்த ஆண்டவர், நம்மளை நேசிக்கிற அந்த ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. இதே அதிகாரத்தில் நான் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். ஒரு மணவாட்டி எவ்வளோ நகை, எவ்வளோ ஆபரணங்களை போடுறாங்க, அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈக்குவலா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் உடுத்தி நீதியின் சால்வையை தந்தார். நமக்கு இருக்கிற அழுக்கான பாவ வஸ்திரத்தெல்லாம் கலத்தி போட்டு ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரங்களை கர்த்தர் ஒன்று பண்ணி கொடுக்கிறார். அன்னைக்கு அந்த ப்ராடிகல்ஸ் அந்த லூக்கால நம்ம வாசிக்கிறோம். அந்த மகன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் திருப்பி அப்பா கிட்ட, ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுக்கோங்கப்பா, இனிமே உங்கள் மகன்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் நான் பாக்கியவான் இல்லைப்பா, நான் பாத்திரவானே இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிறேன், உங்கள் அன்பு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நம்ம ஓடி வர்றான். ஆனால் அப்பா அவனை வேலைக்காரனாய் அல்ல, மகனாய் அவர் தெரிந்து கொண்டு முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரங்கள், மோதிரங்கள் எல்லாம் கொடுத்து, கொளுத்த கன்றை வெட்டி என் மகன் தொலைந்து போயிருந்தான், இன்னைக்கு அவன் திரும்பி வந்துட்டான், இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்னு அவர் கொண்டாடுறார். அதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. ஆமென். எவ்வளோ தூரம் நம்ம போனாலும் ஆண்டவர்கிட்ட ஓடி வரும்போது ஆண்டவர் பாருங்க நம்மளை எப்படி நேசிக்கிறார். உயர்ந்த வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்து நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்துட்டாராம்? அப்படியே சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டுட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் நினைவு கூறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது நம்மளை அரவணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். நம்முடைய லட்சைகள் மாறும்,
நம்முடைய அவமானங்கள் மாறும், நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். ஆமேன். ஏசாயா 61 7வது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல எல்லாம் வந்திருக்கிற யாராவது ரொம்ப ஜெபிக்கலாமா?